கன்னி ராசிக்காரர்களே, கடந்த 3 மாத காலமாக எதை பேசினாலும் சிக்கலாகுது, எங்கே போனாலும் வில்லங்கமாகுது. நாம் சரியாக தான் இருக்கிறோம், ஆனாலும் நம்மளை எல்லாரும் தவறாக புரிஞ்சுக்கிறாங்களேன்னு நீங்கள் வாடி வதங்கி போயிருந்தீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டுக்குள்ளார சூரியன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. தடங்கல்கள் எல்லாமே விலகுங்க. ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்திருந்ததெல்லாம் இந்த மாதத்தில் நல்லது நடக்குங்க. எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க. அறகுறையாக நின்று போன வேலைகளை வேகமாக இந்த மாதத்தில் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் அதிகரிக்குங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 11வது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் அவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் மகனுக்கு நல்ல மணமகள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக முடியுங்க. வீட்டில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்குங்க. விலகிச் சென்ற உறவினர்கள் நண்பர்களும் விரும்பி வந்து பேசுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புறநகர் பகுதியிலேயாவது ஏதாவது ஒரு இடம் வாங்கிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கீங்க. அந்த ஆசை இந்த மாதத்தில் நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே உண்டுங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த அந்த ஆர்வம் இல்லாத சூழ்நிலை அது மாறும். வியாபாரத்தில் ரொம்ப ஆர்வமாக இறங்குவீங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. கூட்டம் வர்றதோடு மட்டும் இல்லாமல் கல்லாவிலையும் காசு வந்து விழ ஆரம்பிக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனும் இந்த மாதம் முழுக்க வலுவாக இருக்கிறதுனால அலுவலகத்திலேயும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஆதரவற்ற நடைபாதையில் வசிப்போருக்கு துணிமணி ஏதாவது கொடுங்க. போர்வை அது மாதிரி துணிமணி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு பக்கம் பச்சை அரிசி தானமாக கொடுங்க. இந்த கார்த்திகை மாதம் அருமையாக இருக்குங்க.